கண்ணு முன்னாடி 7 பாடி போகுது. விஜய் வந்து கண்டிப்பா கைது செய்யப்படுவாரு. அவர் வந்து கைது செய்யப்படணும். விஜய் விசாரிக்கப்படணும். விஜய் விசாரிக்கப்படணும்னா கைது செய்தா விசாரிக்கப்படணும். ஏன்னா அப்போ பாட்டில் வந்து போடுறாரு, மேல இருந்து விஜய் போடுறாரு. ஏதோ போடுறாரு இவரு விஜய் அப்படின்றத பிடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் நெருக்கிடுச்சு. அதுதான் காரணம். தாவேக்காரங்க பேசுறாங்கல்ல, இவ்வளவும் பேசுறாங்கல்ல. கரூர் கூட்டத்துல போலீஸுக்கு நன்றின்றார். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சொன்னாரா இல்லையா? அப்புறம் என்ன மாநாக்கு அவர் சொன்னார் போலீஸ்க்கு நன்றி. கரூர் மாவட்ட செயலாளர் வந்து போலீஸ்ல அப்ளிகேஷன் கொடுக்குறார். அவர் தான் அந்த இடத்த சூஸ் பண்றார். போலீஸ் வந்து சூஸ் பண்ணல, செந்தில் பாலாஜி சூஸ் பண்ணல. விஜயோட எல்லா ப்ரோக்ராம்லையும் மயங்கி விழுவது வந்து கம்பல்சரி. அவர் முதல் மாநாட்டிலையும் மயங்கி விழுந்தாங்க. மதுரை மாநாட்டில் ஒரு பையன் இறந்தே போனான், கண்டுக்கவே இல்லை. செத்தா கண்டுக்கிறதே கிடையாது. அது இல்லாமல் இவங்க தூக்கி போடுறது, பவுன்சர்ஸ் தூக்கி போட்டதில் அந்த 2-3 பசங்க உயிர் பொழைச்சதே வந்து பெரிய விஷயம். அவங்க அந்த கம்பியில் பிடிச்சி தான் உயிர் போயிடுச்சு. ஏர்போர்ட்டில் உங்களை கேட்குறாங்க, ஏங்க 30 பேர் செத்துட்டாங்கன்னா கம்முன்னு போகிறீங்க? நீங்கள் கரூரில் இன்னைக்கு நைட்டு தங்கிருக்கலாம்ல சார். இவங்களை நீங்கள் வந்து பார்க்கணும்ல சார். ஒவ்வொரு குடும்பமும் கதறி அழறத பார்த்தா எப்படி சார் இருக்கு உங்களுக்கு? பார்க்கணும்ல சார். அந்த மனிதாபிமானம் கூட உங்களுக்கு இல்லாமல் போச்சுன்னா நீங்கள் என்ன தலைவர்? ஒன்றுமே இல்லை, செத்து கிடக்குறான் 30 பேர்னா கம்முன்னு போகிறேன்னா இது என்னங்க அநியாயம் இது? அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவருடன் பேசலாம். வணக்கம். வணக்கம் மதன். மூத்த பத்திரிகையாளர் மதன் அறிவழகன் சார், வணக்கம். கரூரில் நடந்த விஜயுடைய அந்த ஒரு கூட்ட நெரிசலில் நிறைய பேர் இறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 38 பேர் இறந்துருக்கிறாங்க அப்படிலாம் தகவல்கள் வருது. இது குறித்து விமர்சனங்களும் வருது. திமுக அரசு இதில் வந்து சரியான முறையில் தலையீடு செய்யலை, காவல்துறை வந்து ஒதுங்கி இருந்தாங்க, மின்சாரத்தை வந்து கட் பண்ணிட்டாங்க, இப்படியான விமர்சனங்களை வந்து அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. உங்களுடைய பார்வை? கரூர் மாவட்ட செயலாளர் வந்து போலீஸ்ல அப்ளிகேஷன் கொடுக்குறார். அவர் தான் அந்த இடத்த சூஸ் பண்றார். போலீஸ் வந்து சூஸ் பண்ணல, செந்தில் பாலாஜி சூஸ் பண்ணல, போலீஸ் சூஸ் பண்ணல, யாரும் சூஸ் பண்ணல. கரண்ட் கட்டுன்றது வந்து இந்த பிரச்சாரத்தை ஒரிஜினலா திட்டமிட்ட டைம் வந்து 12 o'clock, 12 மணிக்கு வந்திருந்தாலும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாமக்கல்லில் பார்த்தீங்கன்னா ஹை டென்ஷன் ஒயர் ஒன்று வந்து மேலேயே போயிட்டு இருந்து. ஸோ கரண்ட்டுன்றது ஒரு இப்போ 38 பேர் செத்து போயிருக்காங்க. அது ஒரு 50-60 பேர் சாவாங்க. கரண்ட் இருந்ததுன்னா ஒருவேளை கரண்ட் கம்பியில் இவங்க மேலே ஏறி பிடிச்சிட்டு அது மாதிரி ஆயிடுச்சு, இல்லை கரண்ட்டு தப்பித்தவறி பாஸ் ஆயிடுச்சுன்னா, இப்போ தேர் திருவிழாவில் கூட உங்களுக்கு கரண்ட்டு வந்து பாஸ் ஆகி கட் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. இது அதை விட பெரிய திருவிழான்னும் போது கட் ஆகும். நீங்கள் யூஸ்வலான டைமில் ஏன் வரல சார்? 8:45 மணிக்கு அவருக்கு பர்மிஷன் கேட்டிருந்தார் சார் நாமக்கலுக்கு வர்றதுக்காக. ஒரு 8:45 மணிக்கு நாமக்கலுக்கு அவர் என்ட்ரி ஆகிடுவார். அதுக்கப்புறம் 11லேருந்து 12 வரைக்கும் அவர் வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கான அனுமதி 1 hour அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. இங்கே வரும்போது ஒரு 3 மணி 3:30க்கு வருவாருன்னு எதிர்பார்க்கப்பட்டது. அதுக்கான விஷயங்கள்லாம் இருந்தது சார். 3:30 மணிக்கு உங்களுக்கு கரண்ட்டு கட்டுக்கான விஷயமே அங்கே இல்லை. கரண்ட்டும் தேவையும் கிடையாது. நீங்கள் வந்து மைக்லேருந்து எல்லாத்தையுமே வந்து ஓன் பேட்டரி சிஸ்டமில் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க. அவர் சொன்னார், மைக்கோட ஒயரை கட் பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொன்னார். தஞ்சையில், நாகப்பட்டினத்தில் சொன்னார். அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாமே ரிமோட் கண்ட்ரோலில் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து வெல் பிளான்டு. எவ்வளோ பேர் கலந்துப்பாங்கன்னு போலீஸில் கேட்டதுக்கு 10,000 பேர் கலந்துப்பாங்க, 10,500 பேர் வந்து அதிகபட்சம் கலந்துப்பாங்க அப்படின்றது தான். இங்கே பார்த்தீங்கன்னா 20,000க்கு மேலே அதிகமாக வந்திருக்காங்க. அதாவது ஒரு தொகுதிக்கு 5,000 பேர் சார்.
உங்களுக்கு நாமக்கல் 6 தொகுதிகள், அதுக்கு கணக்கு போட்டால் ஒரு 30,000 பேர் அப்படின்ற மாதிரி பண்ண வந்திருக்காங்க. இங்கே வந்து 20,000க்கு மேலே தான் வந்திருப்பாங்க. இது எவ்வளோன்னு இன்னும் மெஷர் பண்ணல, வந்திருக்காங்க. அவ்வளோ பேர் வந்து கூடியிருக்காங்க சார். அந்த இடத்துல கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை வந்து மறைச்சி ஒரு தட்டி போர்டு மாதிரி வச்சுருந்துருக்காங்க. அதுக்குள்ளே நுழைஞ்சது போனது தான் வந்து கமோஷனுக்கான ஒரு காரணம். முதல்ல ஒரு 5 பேர் மயங்குறாங்க. மயங்கின உடனே சவுண்டு வருது, கத்துறாங்க. 5 பேர் மயங்கின உடனே அப்போது பாட்டில் வந்து போடுறாரு. மேலிருந்து விஜய் போடுறாரு, ஆதவ் அர்ஜுன் ரெட்டியும் போடுறாரு. இப்போ ஏதோ போடுறாரு இவர் விஜய் அப்படின்றத பிடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் நெருக்கிடுச்சு. அதுதான் காரணம், குழப்பத்துக்கு காரணம் அதுதான். ஸ்டாம்பீடுக்கும் அதனால தான் இதுவாயிருக்கு. ஆனா அங்க யாரோ ஒருத்தர் மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் பேச்சை நிறுத்தி அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும், கொஞ்சம் விலகி நில்லுங்க அப்படிலாம் வந்து ஒருத்தர் மயங்கல, 5 பேர் மயங்கினாங்க. அளவு பேத்தட்டிக் சீன் என்னன்னா, காலாண்டு பரீட்சை முடிஞ்சு குழந்தைகள் ஒரு 8 பேரோ 10 பேரோ 6 குழந்தைகள் இறந்துருக்காங்க. இன்னும் குழந்தைகள் சிகிச்சையில் இருக்காங்க. 60 பேர்கிட்ட உள்ள இருக்காங்க. 60 பேர் சிகிச்சையில் இருக்காங்க. ஸோ அந்த குழந்தைகள் தான் ரொம்ப பேத்தட்டிக்கான ஒரு சீன். இது வந்து நீங்கள் டோட்டலாக இதுக்கு காரணம் வந்து விஜய் தான் சார். எப்படி சொல்கிறேன்னா, நான் எப்படி அல்லு அர்ஜுன் வந்து புஷ்பா 2 பட ப்ரிவியூவுக்கு ப்ரமோஷனுக்கு வந்து அறிவிக்காமல் அவர் வந்தார் இல்லையா, அது வந்து அவருடைய ஆர்வம். அதே மாதிரி விஜய் வந்து தன்னோட பேச்சு முழுக்க அவர் சொல்கிறது என்னன்னா, நான் வந்து ஒரு இளைஞர் படை தலைவன், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நான் நுழைஞ்சிருக்கேன், நுழைஞ்ச பிறகு தான் நான் அரசியலுக்கு வரேன். பார்த்தீங்களா என்னுடைய படம், 2 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வேற மாதிரி ஒரு மனநிலை இருந்தது, இப்போ வந்து போட்டு பார்த்துடலாம் அப்படின்றதுக்கான மனநிலை எனக்கு வந்துருச்சு. இந்த கூட்டத்தை பார்த்தீங்கல்ல, இந்த கூட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு. நீங்கள் 8:45 மணிக்கு வர்றவர் வந்து 8:45 மணிக்கு தான் இங்கேருந்து புறப்படுறாரு, சென்னையிலேருந்து புறப்படுறாரு. 8:45 மணிக்கு அங்கே இருப்பேன்னு சொன்னவர் 8:45 மணிக்கு புறப்படுறாரு. அலட்சியம் நம்பர் 1. அதுக்கப்புறம் வராரு. வரும்போது ஒரு வேனை காரை மாற்றி இங்கேருந்தே லைவ், இங்கே திருவான்மியூருக்குலேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு லைவ் கேமராஸ் போட்டாங்க. ஒரு 5 டிவி. அவங்களும் இதுக்கு ஒரு விதத்தில் பொறுப்புன்னு தான் சொல்லணும். அது வந்து ஒரு பத்திரிகையாளர்ன்ற முறையில் அதை அவாய்ட் பண்ண முடியாது. அவ்வளோ லைவ். வீட்டிலேருந்து காரில் தான் புறப்பட்டு வர்றாரு, அது ஒரு லைவ், ரைட்டுங்களா. அங்கேருந்து அவர் புறப்பட்டு நாமக்கலுக்கு வர்றாரு திருச்சியிலேருந்து. 1.5 ஹவர் ரூட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பக்கத்தில் வரும்போது தான் ஒரு பேரூராட்சி வருது. அந்த பேரூராட்சி பேரை கூட தப்பாக சொல்கிறார். அந்த சுப்பராயன் பிறந்த ஒரு ஊர். அந்த பேரூராட்சி நினைவிடம் கட்டலன்றாரு, நினைவிடம் கட்டினாங்கன்னு பதில் வருது. அது கூட தப்பாக சொல்கிறார். அந்த ஃபுல்லாக வந்து வராரு சார். நான் வந்து ஒரு பத்திரிகையாளராக அவரோட பிஹேவியரை கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணும்போது அவர் வந்து புலகாங்கிதப்படுறாரு, சந்தோஷப்படுறாரு, ஏறி விழுறது இதெல்லாம் எல்லாத்தையும் பார்க்குறாரு, இப்படி காட்டுறாரு. ஸோ நீ வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இப்போது பிரைம் மினிஸ்டர் வர்றாருன்னா பர்டிகுலர் ஆன் டைமில் இருக்கும். அமித்ஷா வராங்கன்னா பர்டிகுலர்லி ஆன் டைம் இருக்கும். சில டைமில் வந்து இப்போது எடப்பாடி ஒரு 3 ஹவர் காக்க வச்சார் அமித்ஷாவை. அந்த மாதிரி ஒரு சில டைமில் தான் கொஞ்சம் டிஃபர் ஆகுமே தவிர, பட் அரைவல் லேண்டிங்கு போகிறது எல்லாமே பக்காவாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பொதுமக்களை சந்திக்கிறாங்கன்னா ரோட் ஷோ வந்தால் கூட சரி, பொதுமக்களுக்கும் அவங்களுக்கும் இடையில ஒரு பெரிய கேப் இருக்கும். குறைந்தபட்சம் நான் டி நகர் ரோட் ஷோலாம் பார்த்துருக்கேன். ஒரு 5 அடி 6 அடி வித்தியாசம் இருக்கும். செக்யூரிட்டி ஏற்பாடு இருக்கும். இவருக்கும் Y+ செக்யூரிட்டி இருக்கு, இவருக்கும் அதே மாதிரி தான். 150 பவுன்சர்ஸ் வேற இருக்கிறாங்களே. அது இல்லாமல் 150 பவுன்சர்ஸ். அவங்க போன கார் கூட இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. பவுன்சர்ஸு இவங்க எல்லாருமே வச்சுருக்கீங்க. அப்போது அந்த கேப் என்பது வந்து மெயின்டைன் பண்ணும். நீங்கள் லேண்ட் ஆகி பேசுகிறீங்க பாருங்கள், மற்ற இடத்துலலாம் ஓரளவுக்கு கேப்பை மெயின்டைன் பண்ணுறாங்க, அவங்க ஓடியே வராங்க சார். 1.5 ஹவர் கிலோமீட்டர் வரக்கூடிய இடங்கள்ல பல இடங்கள்ல வந்து பவுன்சர்ஸ் வந்து ஓடியே வராங்க.
இவரை பாதுகாக்கிறதுக்காக ஓடியே வராங்க. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் இவர் பேசுகிற இடத்துல வந்து எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அவங்க வந்து ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் காக்க வைக்கப்படுறாங்க. சில பேர் விடிய காலிலே வந்திருக்காங்க, சில பேர் மெட்ராஸ்லேருந்துலாம் வந்திருக்காங்க. நைட்டே போய் அங்கே தங்கி உக்காந்துருக்காங்க. ஸோ தண்ணி கிடையாது, நல்ல வெயில், இன்னைக்கு சரியான வெயில், அதுக்கான எந்த மாற்று ஏற்பாடுமே கிடையாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ விஜயோட எல்லா ப்ரோக்ராம்லேயும் மயங்கி விழுறது வந்து கம்பல்சரி. அவர் முதல் மாநாட்டிலையும் மயங்கி விழுந்தாங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் டீம் இருந்தது, அவங்க ரெஸ்கியூ பண்ணாங்க. செகண்ட் வந்து இங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தினார், அதுலேயும் மயங்கி விழுந்தாங்க. இங்கே பீச் ரோட்டில் 50 பேர் 50 பெண்கள் மயங்கி விழுந்தாங்க. அதில் அதையும் ரெஸ்கியூ பண்ணாங்க. ஏன்னா இவருடைய இதுக்கு எல்லாத்துக்குமே முன்கூட்டியே ஆள் அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ நம்ம நிர்மல் குமார்லாம் போய் மதுரை மாநாட்டுக்காக 12 நாள் முன்னாடியே போய் அங்கே தங்கிட்டார். தங்கி ஒவ்வொருத்தருக்கும் தகவல் அனுப்பிச்சு, மன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்கும் தகவல் அனுப்பிச்சு அவங்க புறப்பட்டு வரணும். அவங்க பஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்து என்ஷூர் பண்ணணும். இல்லாதவங்களுக்கு இவங்களே காசு கொடுப்பாங்க, பஸ்ஸுக்கு ஆளுக்கு இல்லை பஸ்ஸுக்கு காசு கொடுப்பாங்க, அவங்க வருவாங்க. அந்த மாதிரி எல்லா ஏற்பாடையும் வந்து நிர்மல்குமார் ஒரு 12 நாளைக்கு முன்னாடியே போய் உட்காந்து மதுரை மாநாட்டுக்கு பண்ணார். எனக்கு தெரியும், நல்லா தெரியும். நான் 12 days ஆச்சு வந்தேன்னு. ஆதவ் அர்ஜுன் ரெட்டியும் போவார், அவர் தான் ஃபைனான்சியரு, அவரும் போவார். எல்லாமே ஏற்பாடு பண்ணுவாங்க, ஒரு ஆர்கனைஸ்டாக வரும். ரைட்டுங்களா? அந்த மாநாட்டிலையும் மயங்கி விழுந்தாங்க, நிறைய பேர் மயங்கி விழுந்தாங்க. ஏன்னா இவரை பார்க்கறதுக்காக ஆர்வம் மிகுதியில் நைட்டோட நைட்டாக வந்துட்டாங்க. அவங்க ஈவினிங் தான் மாநாடு அப்படின்ற அடிப்படையில் வந்து அவங்க மயங்கி விழுறாங்க. மயங்கி விழுற சம்பவம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும், தொடர்ச்சியாக நடக்கும். நான் கூட யோசிப்பேன், இது என்னைக்காவது ஒன்றில் பிரச்சனையாகணும். ஒரு பையன் வந்து இறந்தே போனான் எங்கள் மதுரை மாநாட்டில் வந்ததுலேயே. மதுரை மாநாட்டில் ஒரு பையன் இறந்தே போனான், கண்டுக்கவே இல்லை. செத்தா கண்டுக்கிறதே கிடையாது, அவங்க வீட்டுக்கு போய் இது பண்ணுறதே கிடையாது. அது இல்லாமல் இவங்க தூக்கி போடுறது, பவுன்சர்ஸ் தூக்கி போட்டதில் அந்த 2-3 பசங்க உயிர் பிழைச்சதே வந்து பெரிய விஷயம். அவங்க அந்த கம்பியில் பிடிச்சி தான் உயிர் போயிடுச்சு. இவர் வந்து இந்த க்ரௌடை எங்கே என்ஜாய் பண்ணுறாரு, இந்த க்ரௌடை மூலதனமாக்குறாரு. மற்ற யாருக்கும் என்ன நினைக்கிறாருன்னா, மற்ற யாருக்கும் இவ்வளோ க்ரௌடு வர்றதில்லை, எனக்கு மட்டும்தான் க்ரௌடு வருது. அப்போ இந்த க்ரௌடை காட்டி மிரட்டுறது, பத்தியா என்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு. அப்போ அந்த க்ரௌடை காட்டி மிரட்டணும் போது அந்த க்ரௌடு சேரணும், சேரும்போது ஸ்டாம்பீடு. அரசு தரப்புல இருந்து அவங்க தரப்புல எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அவங்க இப்போ டிவிகேக்காரங்க சொல்றது என்னன்னா, காவல்துறை வந்து அவ்வளவு வேகமா செயல்படல அப்படின்றத சொல்றாங்க. அப்புறம் வந்து ஆம்புலன்ஸுங்கிறது கூட அவங்க உள்ள கொண்டு வந்ததுனால நெருக்கடியில் வந்துருச்சு அப்படின்னு அது புரிஞ்சு சொல்றாங்களோ புரியாம சொல்றாங்களோ அவங்க தரப்புல இருந்து சொல்றது. இது அரசு தரப்புல இன்னும் கூட வந்து ஒரு நல்ல ஏற்பாடு செஞ்சிருந்திருக்கலாம் சார். கரூர் கூட்டத்துல தாவேக்காரங்க பேசுறாங்கல்ல, இவ்வளவும் பேசுறாங்கல்ல, கரூர் கூட்டத்துல போலீஸுக்கு நன்றின்றார். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்க இல்லைன்னா அந்த பைபாஸ்ல இருந்து இந்த ஸ்பாட்டுக்கு என்னால வந்திருக்க முடியுமான்னு எனக்கே தெரியல. சொன்னாரா இல்லையா? அப்புறம் என்ன மாநாக்கு அவர் சொன்னார், போலீஸ்க்கு நன்றின்னு. பாதுகாப்பு கொடுத்தாங்க, ஒழுங்குபடுத்தினாங்க அப்படின்றது வந்து சொல்லியிருப்பாரு. அப்ப போலீஸோட ரோல் இருக்குல்ல, அங்க பார்க்காமலாம் சார் சொல்லுவாரு. ஓகே, நானும் பார்த்தேன். இப்ப நிறைய பேர் ரெஸ்கியூ பண்ணதுக்கு போலீஸ் தான். அந்த கூட்டத்துக்குள்ள போய் நிறைய பேர் போலீஸ், நிறைய ஸ்டாம்பீட்ல போலீஸ் இருக்கு, போலீஸ் இருக்கு, காயப்பட்டிருக்காங்க, அவங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க சார். போலீஸ்க்கு நன்றின்னு இவர் எப்படி சார் சொல்லுவாரு? ஒண்ணுமே செய்யல போலீஸ் தான் எப்படி சார் நன்றி சொல்லுவாரு? அப்போ எதனா ஒன்று ஆச்சுன்னா உடனே போலீஸ் வந்து இது மாதிரி பண்ணிடுச்சு, செந்தில் பாலாஜி இப்படி பண்ணிட்டாரு, திமுக இப்படி பண்ணிச்சு. நீங்க தானே சார் போன மேடையில் சொன்னீங்க, திமுக வந்து என் கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்துது, என்னை வந்து இப்படி கை தூக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது நான் இங்கிலீஷில் ஐ ரியலி என்ஜாய் திஸ், நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன் இந்த மாதிரி நெருக்கடி. அப்போ இந்த க்ரௌடையும் அவர் என்ஜாய் பண்றாரு, அதோட பிஹேவியரை என்ஜாய் பண்றாரு. என்னென்ன கண்டிஷன்ஸ் போட்டிருந்தாங்க தெரியுமா போலீஸு? முன்னாடி பின்னாடி பைக் வரக்கூடாது. வந்தாங்களே, நீங்க இங்க பரவாயில்ல, திருச்சி கூட்டத்துலலாம் 2000 பைக் மொத்தம். அப்போ இவர் வந்து ஸ்லோவா ஆகுறது எதனால? இயற்கையா ஸ்லோ ஆகல,
இயற்கையா அவர் ஸ்லோவே ஆகல, இயற்கையா அவருக்கு நார்மல் டிராஃபிக் கிடைக்குது, ஸ்பீடாக தான் வரலாம். ஒரு குறைந்தது நானும் கார் ஓட்டுறவன் தான், 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் அவர் வரலாம், 40 60 கூட வரலாம். ஆனால் அவர் ஸ்லோவாக டெட் ஸ்லோவாக வர்றதுக்கு காரணம் அவரையே ஸ்லோவாக்கிக்கிறார், அந்த க்ரௌடை காட்டுறாரு. அது சீன். அது இல்லை, என் கூடயே இவ்வளோ பேர் வராங்க, பாசத்தில் வராங்க, எப்படி நம்ம அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஒரு தலைவர் பாசத்தில் வராங்க, அன்பாக ஓடி வராங்க, கை காட்டுறாங்க, அதை அவாய்ட் பண்ண முடியாது இல்லையா? பாசத்தில் ஓடி வராங்க. ஆக்சிடென்ட் மட்டுமே 15 பேர் பின்னாடியே வந்தாங்கல்ல. ஆக்சிடென்ட் பார்த்தீங்களா? 15 பேர் ஆக்சிடென்ட் மட்டுமே. ஒரு லேடி கால் உடைஞ்சிருந்தது, பைக்கிலலாம் மோதி மோதி விழுந்து அப்படிலாம் வந்தாங்க. அப்போது கூடவே வராங்க, பாசத்தில் வராங்கன்னா ஆக்சிடென்ட் 15 பேர். சார் இதெல்லாம் விளையாட்டா சார்? இதெல்லாம் சார் எம்ஜிஆர்லாம் இருந்திருக்கார் சார். என்ன சார் நீங்கள் பெரிய தலைவர்? எம்ஜிஆர்லாம் இருந்திருக்கார் சார். நைட்டு பகல் 12 மணிக்கு வர வேண்டிய இடத்துல அவர் நைட்டு 1 மணிக்கு தான் வருவார். அவ்வளோ க்ரௌடு அங்கே அவரை பார்க்க வரும், அவரை பேசுவார், அவர் ரியாக்ட் பண்ணுவார். அங்கே ஒன்றும் எம்ஜிஆரோட யாத்திரையில் ஒன்றும் சாவலியே. நீ என்ன எம்ஜிஆரோட பெரியாளா? இப்போ இன்னைக்கு சனிக்கிழமை எல்லாரும் வேலை முடிஞ்சு வருவாங்க, அந்த நேரத்தில் நம்ம மாலை நேரத்தில் அங்கே கூட்டம் இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் வருவாங்க. அதனால தானே சார் நீங்கள் மத்தியானம் வர வேண்டிய ஆள் நைட்டு வந்தீங்க. சனிக்கிழமை சம்பளம் வாங்கிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வருவான்னு தானே ஈவினிங் வந்தீங்க. தமிழக அரசுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ என்னன்னா, இதை வந்து ஒரு பெரிய செய்தியாக மாத்துறாங்க, இதன் மூலமாக டிவிகேக்கு வந்து ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டியை கொடுக்கறதுக்கு டிஎம்கே முயற்சி பண்ணுது. பாருங்க, உடனே அமைச்சர் வராரு, முதலமைச்சர் நாளைக்கு வரேன்னு சொல்றாரு, இதன் மூலமா பாருங்க நாங்க தான் நல்லா பண்றோங்கிற மாதிரி ஒரு தோட்டத்தை உருவாக்க முயற்சி பண்றாங்கன்னு அவங்க தரப்புல இருந்து விமர்சனம் எப்படி சார் சரியா இருக்கும்? மகாமகத்துல ஜெயலலிதா சசிகலாவுக்கு தண்ணி ஊத்துனா, சசிகலா ஜெயலலிதாவுக்கு தண்ணி ஊத்துனதுல 13 பேர் செத்தாங்க. அதை விட அதிகம் சார் 3 மகாமகம் சார். அதாவது 13 பேரோ 14 பேரோ. இது எவ்வளோ சார்? 38. இது வரைக்கும் 38, இன்னும் அதிகரிக்கும்ன்றாங்க. 50 பேர்கிட்ட ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க, மிதிப்பட்டிருக்காங்க, மூச்சு திணறி இருக்காங்க. அவங்களாம் பிழைப்பாங்களான்றது சந்தேகம்தான். ஒவ்வொரு பணத்தையும் பார்த்தீங்களா இப்படி தான் விரித்து மூச்சு விட வாயை திறந்து சுவாசிச்சு அப்படி தான் இருக்குது. ஸோ அது வந்து பணம் வந்து அதிகரிக்கும். 3 மகாமகம் நடக்கும்போது முதலமைச்சர் வராமல் யார் வருவா? அவங்க அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் வருவாரா? யார் சார் அவரு? இல்ல, செந்தில் பாலாஜி உடனே வந்துட்டாரு. ஆமா, செந்தில் பாலாஜி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. செந்தில் பாலாஜி அந்த ஊர் மினிஸ்டர் சார், கரூர் சார். அவர் வர்றாரு, முதலமைச்சர் வர்றாரு, ஹெல்த் மினிஸ்டர் வர்றாரு. ஏன் அதிமுகவிலேருந்து விஜயபாஸ்கர் வந்தாரு, அதை என்ன சொல்றீங்க? அப்போ அதிமுக முக்கியத்துவம் கொடுக்குதா அவருக்கு? தாவேக்காவை டார்னிஷ் பண்ண அதிமுக பாக்குதா? அதிமுக வந்திருக்குல்ல, கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள்லாம் போயிருக்காங்களா, டைஃபி தோழர்கள்லாம் போய் பிளட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே புழைக்கிறதுக்காக. அதெல்லாம் எப்படி தோழர்? எப்படி அது? இதில் இப்படிலாம் பேசுறது வந்து, நீங்கள் வந்து ஏர்போர்ட்டில் உங்களை கேட்குறாங்க, ஏங்க 30 பேர் செத்துட்டாங்கன்னா கம்முன்னு போறீங்க? உங்கள் கண் எதிர்க்கவே சாவு நடக்குது, தண்ணி தூக்கி போடுறீங்க, அதுக்கப்புறம் கண்டுக்காம கிளம்பி போறீங்க. இல்லப்பா, அங்க விஜய் இருந்தாருன்னா இன்னும் விஜய் மேல கோபங்கள் வந்துடலாம், ஒரு சண்டை சச்சரவுங்கிற மாதிரி வந்துடலாங்கிற மாதிரி ஒரு சூழல் கூட இருக்குல்லப்பா. நிர்மல்குமார் இல்ல, ஆதவர்ஜுனா இல்ல, புஷி ஆனந்த் இல்ல, அவங்களுடைய முக்கிய நிர்வாகிகள் தலைவர்கள் யாருமே அங்க இல்ல. ஃபுல்லாவே கவர்மெண்ட் தரப்புலையும் டிஎம்கே தரப்புல தான் சார். அங்க உங்களை போக சொல்ல சார், நீங்க கரூர்ல இன்னைக்கு நைட்டு தங்கிருக்கலாம்ல. எப்படியும் இனிமேல் அடுத்த வாரம் தான் பிரச்சாரம், உங்க திட்டப்படியே அடுத்த வாரம் தான் பிரச்சாரம். ஃப்ரீயாக தான் 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் வீட்டில் இருக்க போறீங்க. நீங்கள் ஒரு நல்ல ஹோட்டலில் பார்த்து தங்கியிருக்கலாம்ல. தங்கி இருந்து யார் யார் செத்தாங்க, எப்படி செத்தாங்க, எதனால் நடந்தது, அதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணலாம்ல. குறைந்தபட்சம் விஜய் வந்து தன்னுடைய பயணத்தை கேன்சல் பண்ணி அங்கேயே தங்கிட்டாரு அப்படின்றது வந்து செத்தவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளுக்கான ஆறுதல் தானே. அவங்களுக்கு நீங்கள் காசு கொடுக்க போகிறது இல்லை. உங்ககிட்ட எவ்வளோ காசு இருந்தாலும், நான் கோடி கோடி சம்பாரித்தேன், கோடி கோடி சேர்த்து வச்சேன், அதெல்லாம் விட்டு தான் நான் அரசியலுக்கு வந்தேன்னாலும் உங்களுடைய காசு சிங்கிள் பைசா அவருக்கு கொடுக்க போகுது. ஆறுதல் சொல்லல. ஆறுதல் சொல்றதுல தாவேக்காவோட ரோல் என்ன?
அவங்களுக்கு இறந்தவன் தாவேக்கா, வேற யாரும் கிடையாது. இல்ல தாவேக்கா உறுப்பினர் தானே இறந்தவன். இறந்தவங்க வந்து விஜயை பார்க்க வந்து விஜயோட ரசிகர்கள் சொல்லலாம், தாவேக்கா உறுப்பினர்களும் இருக்கலாம் அதுல, ரைட்டா? கட்சிக்காரங்களும் இருக்கலாம், கட்சி அனுதாபிகள் இருக்கலாம், ரசிகர்கள். 3 தானே, கட்சி உறுப்பினர்கள், கட்சி அனுதாபிகள், ரசிகர்கள். சார் இவங்களை நீங்க வந்து பார்க்கணும்ல சார். ஒவ்வொரு குடும்பமும் கதறி அழறத பார்த்தா எப்படி சார் இருக்கு உங்களுக்கு? பார்க்கணும்ல சார். அந்த மனிதாபிமானம் கூட உங்களுக்கு இல்லாம போச்சுன்னா நீங்க என்ன தலைவர்? இங்க வரவங்கள்ட்ட எல்லாம் சாவி பிடிங்கி டிரைவர்லாம் பிடிச்சி அடிச்சு ஒரு 2-3 பேர் அட்மிஷன்ல இருக்காங்க சார். டிரைவர் ஆம்புலன்ஸ் டிரைவர்லாம். ஊடகங்கள் இந்த இடத்துல வந்து டிவிக்கே ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. இப்போ இந்த ஆம்புலன்ஸ்ல போனதை டிரைவரை பிடிச்சி அடிச்சதுங்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய செய்தியா மாத்துறாங்க. அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. அந்த வீடியோ மறுபடியும் போட்டு பலரும் ஷேர் பண்றதுலாம் செய்றாங்க. அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏதோ நெருக்கடி கொடுக்கறதுக்காக வேணும்னு ஆம்புலன்ஸ் உள்ள விடுறாங்க, வரிசையை வந்து டிஸ்டர்ப் பண்றாங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவங்க அடிச்சாங்க. ஆனா இதை வந்து நீங்க இதே நெகட்டிவாவே மீடியாக்கள் வந்து ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. சார் மீடியாக்கள் நீங்க குத்துப்பாட்டு போடுறத, குத்துப்பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறத போட்டுக்கிட்டே இருந்தாங்க. நம்ம கட்சி பாடல் போட்டு கட்சி பாடல் மீடியா சென்டர்ல அவங்க வந்து அவங்க விஜய் உங்க விஜய் உங்க விஜய் நான் வரேன் அப்படின்ற அந்த பாட்டை வந்து அங்க கேட்கல, பிரச்சாரம் பண்ற இடத்துல கேட்கல. பிரச்சாரம் பண்ற இடத்துல மோளம்தான் கேட்குது. உங்கள் விஜய் வரேன் அப்படின்ற பாட்டை வந்து போடுறது யாரு? மீடியாவுடைய ஸ்டுடியோவில் போடுறாங்க. லைவ்ல அந்த பாட்டு வருது, ரைட்டா? அப்போ மீடியா வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ண மாதிரி யாருக்குமே சப்போர்ட் பண்ணல. இதுல வந்து மீடியாவே தப்பு பண்ணுது. இவருக்கு ஒரு கேம்பெயின், வீட்டிலேருந்து புறப்படுறதுலேருந்து அவருக்கு லைவு, திருச்சியில் லைவு, திருச்சி ஏர்போர்ட்டில் லைவு, நாமக்கல்ல வந்ததுலேருந்து ஒவ்வொரு இன்ச்சும் லைவ் சார். நடுவில் ஸ்டாலின் வந்து ஒரு வேளாண்மை கண்காட்சி திறப்பு விழாவுக்கு அவர் கிட்டத்தட்ட பெக் பண்ண வேண்டியதாக இருந்தது மீடியா ஸ்லாட்டை. அது போடலன்னா அரசு கிட்டேருந்து ஏதாவது பிரச்சனை வருன்றதுனால தான் அதை போட்டாங்க. அது ஏனோ தானோன்னு போட்டாங்க அந்த ஸ்டாலினோட விஷயத்த. மற்றபடி உங்கள் விஜய் தான் ஸ்டில்லோட. அப்போ எப்படி நீங்கள் வந்து தாவேக்காக்கு மீடியா சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லுவீங்க? விஜய் பதில் சொல்லாம போனதையும் இந்த மாதிரி அவங்க பண்ணக்கூடிய தவறுகள், மரத்துல ஏறுறாங்க, கொடிக்கம்பத்துல ஏறுறாங்க, கட் அவுட் மேல ஏறி நிக்கிறாங்கிறதே அதிகமா காட்டுறாங்க அந்த விபத்துக்கு பிறகு. சார் விஜய் பதில் சொல்லாம போகும்போது ஒரு பொசிஷன் பாருங்க. நான் ரிப்போர்ட்டரா இருந்தவன் ஃபீல்டில் 35 வருஷம். நான் சொல்றேன் சார், அவங்க என்ன கேட்குறாங்க, லீட் கொஸ்டின் போடுன்றாங்க. லீட் கொஸ்டின்னா சார் ஒரு 30க்கு மேற்பட்டோர் செத்துட்டாங்க, நீ பதில் சொல்லாம போற. திரும்பி ஆழ்ந்த அனுதாபங்கள், வருத்தங்கள், இது போன்ற சம்பவங்கள் நடந்துருக்கூடாது, மீண்டும் நடக்காம நாங்க வந்து பார்த்துக்கிறோம். அவங்க குடும்பத்துக்கு நான் வந்து நேரில் போய் ஆறுதல் சொல்றேன். அவங்க எல்லாருமே என்னுடைய ரசிகர்கள் தான் இருந்தவங்க. உன் விரோதியா? என்ன ஆட்டிடியூடு இது? இது மாதிரி ஒரு ஆட்டிடியூட நம்ம எந்த நடிகர்கள்கிட்டயும் பார்க்கல. ஒருவேளை ஒரு கொஞ்சம் பதட்டத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம கூட இருந்திருக்கலாம்ல. முதல் அனுபவம் இருக்கு, பொதுவாக ஊடகங்களை கையாண்டு பழக்கம் இல்லை, எப்பவுமே ஒரு ஊடகங்களை சந்திக்கிறது இல்லை, அப்படி ஒரு இயல்பு இருக்கு இல்லையா? அப்புறம் எதுக்கு அரசியலுக்கு வர? உன்னையும் வர சொன்னா நீ வரலன்னா என்ன செத்து போயிடுமா தமிழ்நாடு? உனக்கு தெரியலல்ல, உன்னால் ஹேண்டில் பண்ண முடியலல்ல, உனக்கு அதுக்கான மெச்சூரிட்டி இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு அரசியலுக்கு வர? ஏன் சார் செத்து போய் கிடக்குறான், போனமாக கிடக்குறான், உயிர் தான் சார் பெருசு. அவங்க அம்மா அப்பா பெற்று வளர்த்து இவ்வளோ பெரிய ஆளாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. செத்துப்போன ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய குடும்பம் வந்து ஒரு தாயையோ சகோதரியோ தகப்பனையோ சகோதரனையோ தம்பியோ அண்ணனையோ எழுந்து நிற்கும்ல, அந்த குடும்பம் படுற வேதனை என்ன சார்? நீ எஸ்சிஎஸ்சிக்கு பையன் மட்டும்தானே, சப்போஸ் நீ செத்து போனா உன் குடும்பம் என்ன வேதனைப்படும்? அதெல்லாம் இருக்குல்ல. அப்போ அந்த சமயத்துல வந்து சேருது வந்து மனிதாபிமானம் சார். மனிதாபிமானத்துக்கு என்ன தேவை? அறிவு. எம்ஜிஆர் ஒரு மிக சிறந்த மனிதாபிமானி சார். இருக்கிறதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்ததா சொல்லுவாங்க. அந்த மாதிரி மனிதாபிமானமா இருக்கக்கூடிய தலைவர்களை தான் வந்து மக்கள் நேசிப்பாங்க. ஒண்ணுமே இல்லை, செத்து கிடக்குறான் 30 பேர்னா கம்முன்னு போறேன்னா இது என்னங்க அநியாயம்? இது விஜய் மீது நடவடிக்கை இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா விஜய் மீது கண்டிப்பா நடவடிக்கை. கைது செய்யறது அந்த மாதிரி இருக்குமா இல்ல வழக்கு? ஆமா, வழக்கு இருக்கும், கைது பண்ணுவாங்க, கேட்பாங்க, ஏன் நீ பாட்டில தூக்கி போட்டேன்னு கேட்பாங்க. தூக்கி போட்டேன்னு கேட்பாங்களா இல்லையா?
விஜய் வந்து கண்டிப்பா கைது செய்யப்படுவாரு. அவர் வந்து கைது செய்யப்படணும். அவர் வந்து முன்ஜாமீன் கோரி போவாரு. முன்ஜாமீன் கோரி போகும்போது இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு, அதுக்கு விசாரணைன்றது டீப்பா பண்ண வேண்டியிருக்கு. யாரு எதனால வந்துச்சு, எதனால இந்த சம்பவம் நடந்ததுன்னு பண்ணணும். எந்த சூழ்நிலையில ஒரு பாட்டில் தூக்கி போட்டாருன்றது தெரியணும். ஆனால் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி எதுக்காக அந்த மாதிரி பண்ணாரு அப்படின்றது தெரியணும். அப்போ நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னு தெரியணும். அப்போ ஒருத்தர் மயங்கி விழுந்தாரா 10 பேர் மயங்கி விழுந்தாங்களான்னு தெரியணும். உங்களுக்கு என்ன தெரிஞ்சது மேலேன்றது தெரியணும். வேற விஷுவல் எதுவும் இல்லைல்ல. நீங்கள் கிரெயின் ஷாட்லாம் வச்சு எடுத்திருக்கீங்க. அந்த கிரெயின் ஷாட்டில் இந்த ஸ்டாம்பீடு எப்படி நடந்ததுன்றதை வந்து போலீஸ் கண்டுபிடிக்கணும். அவங்களுடைய ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் சீஸ் பண்ணணும், பார்க்கணும், எல்லாத்தையுமே பண்ணணும் சார். அதுக்கு விஜய் விசாரிக்கப்படணும். விஜய் விசாரிக்கப்படணும்னா கைது செய்தால் விசாரிக்கப்படணும். ஏன்னா நடந்திருக்கிறது வந்து மரணம். ஒரு குழந்தையோட ஒரு அம்மா மரணம் அடைஞ்சதுக்கே அல்லு அர்ஜுனை தூக்குறாங்க. இன்னொரு கேள்வி விஜய் கிட்ட, நீ ஏன்பா வந்து குறிப்பிட்ட நேரத்தில் நீ ஏன் வரல? புறப்படும் போதே கேவலமா ஏன் புறப்பட்ட? இப்போ போலீஸ் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டியா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீதிமன்றத்தில் வழக்கு வந்துச்சு. நீதிமன்றம் பல இன்ஸ்ட்ரக்ஷன் உனக்கும் சேர்த்துன்னு கொடுத்தாங்க. இந்த கட்டளைகள்லாம் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு அறிவுறுத்திச்சு. அது உனக்கு பொருந்தாதா? நீனா தேவனின் மைந்தனா? இல்ல அதிக கட்டுப்பாடு போடுறாங்க டிவிக்கு மட்டும். அப்படியே நீ போலீஸ்க்கு நன்றி சொன்ன? யாராவது ஒருத்தர் உங்களை செருப்பால் அடிக்கிறாங்க, இல்லை சவுக்கால் அடிக்கிறாங்கன்னு வச்சோ, நீங்கள் அவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? நீங்கள் நான் ஏசு பிரானா ஒரு கண்ணத்தை காமிச்சோன்னு இன்னொரு கண்ணத்தை காட்டுறது? அப்போ நீ ஏன் நன்றி சொன்ன? போலீஸ்க்கு நன்றி சொன்னது விஷுவல்ல இருக்குல்ல, அப்படியே நன்றி சொல்ற? இப்போ இந்த விஷயத்தை வச்சு டிவிக்கே காலி பண்றதுக்கு அவங்க எதிர்கட்சிகள் எல்லாம் வேலை செய்யறாங்க. நீங்க ஃபுல்லா சோசியல் மீடியாவில் உள்ள நெகட்டிவா வந்து பிரச்சாரம் பண்றாங்க. அப்படிலாம் வந்து அவங்க வருத்தப்படுறாங்க. டிவிக்காரங்க ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, நடக்கக்கூடாது நடந்துருச்சு, இதை வச்சு மொத்த ஒரு கட்சியவே காலி பண்றதுக்கான எதிர்கட்சிகள் வேலை சார். இதை வச்சு இல்லை சார், ஒரு சம்பவத்தை வச்சு ஒரு கட்சி காலி ஆகாது சார். டிவிகேவெல்லாம் இதை வச்சுலாம் காலி பண்ணவும் யாராலையும் முடியாது. டிவிகே இதனால அழிஞ்சும் போயிடாது. இது வந்து ஒரு கரும்புள்ளி தான். டிவிகேவுடைய வரலாற்றில் கரும்புள்ளி மட்டும் இல்லை, தமிழகத்தோட வரலாற்றுலேயும் கரும்புள்ளி. நம்மெல்லாம் பார்த்த மிக மோசமான சோகமான சம்பவம் இந்த சம்பவம். அரசியல் நிகழ்வில் நடந்த சோகமான சம்பவம் தான் இந்த சம்பவம். அப்படிதான் நம்ம கொண்டு போனோம் தவிர இதை வச்சு டிவிகேவெல்லாம் அழிக்க முடியாது. விஜய் ரசிகர்கள் தான். நாளைக்கு ஜனநாயகன் படம் வரும்போது பாருங்க, இதே விஜய் ரசிகர்கள் எப்படி கூத்தாடுவாங்க பண்ணுவாங்க. ஜனநாயகனோட சாங் ரிலீஸு ப்ரிவ்யூ எல்லாமே மலேசியாலையும் சிங்கப்பூர்லேயும் வச்சுருக்காரு. அதுக்கெல்லாம் எப்படி கொண்டாடுவாங்க, இவர் எப்படி கூலாக போவார்ன்றதெல்லாம் பாருங்க. அதெல்லாம் நடக்கும். இந்த விவகாரத்தை திமுக கவர்மெண்ட் கையாண்ட விதம் அது கரெக்டாக தான் கையாண்டாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கரெக்டாக கையாண்டாங்க. அவங்க வார்ன் பண்ணுறாங்க, எச்சரிக்கை கொடுக்குறாங்க, கோர்ட்டில் கேஸ் நடக்குது, கோர்ட்டில் விளக்கம் சொல்கிறாங்க, எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதுக்கான நடைமுறைகளை சொல்கிறாங்க. பைக்கில் நீங்கள் வரக்கூடாது, இப்படி வரக்கூடாது, இந்த நேரத்தில் தான் நீங்கள் வரணும், இந்த நேரத்தை நீங்கள் கடைப்பிடிக்கணும், இந்த நேரத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் பிரச்சாரம் போயிடும், இந்த இடங்கள்ல இப்படிலாம் நடந்துக்கணும் அப்படின்றத பண்ணுறாங்க. புரியுதுங்களா? அதை வந்து இப்போ ஏதாவது ஒன்று ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்க அதை அமுல்படுத்தி இருக்கலாம் ஒரு வாய்ப்பு. நான் இப்போ எஸ்பியாக இருந்தால் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அமுல்படுத்தி இருப்பேன். நீ 8:45 வரலப்பா, நீ வர்றது 12 மணிக்கு, நீ கேன்சல் பாவும் பிரச்சாரம்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி சொல்லலை அவங்க. ஆனால் தகவல் சொன்னதாக சொல்கிறாங்களே, இந்த மாதிரி கரூரில் கூட்டம் அதிகமாகிருச்சு, இருட்டிருச்சு, இதுக்கு மேலே நீங்கள் வர வேண்டாம், அதை உங்கள் ப்ரோக்ராம் வந்து மாற்றி வச்சுக்க முடியுமான்லாம் எஸ்பி வந்து பேசுனதாகவும், ஆனால் இல்லை அவங்க வந்தே தீரணும் அப்படின்னு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பேசியிருக்கலாம், சொல்லியிருக்கலாம், குட் கெஸ்டரில் இருந்திருக்கலாம். ஆதவ் அர்ஜுன் ரெட்டி கிட்ட கூட பேசியிருக்கலாம். விஜய்கிட்டலாம் பேச மாட்டாங்க. ஆதவ் அர்ஜுன் ரெட்டி லெவலில் பேசியிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் மீறி அவங்க வந்துருக்கலாம். இவங்க ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து மீறுறது தானே. பார் என் படையப்பார், நான் யார் தெரியுமா? ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளேயும் பூந்துட்டு தான் நான் அரசியலுக்கு வந்திருக்கேன். இந்த படையை வச்சு என்ன பண்ண முடியும்? இந்த படையை வச்சு நீங்கள் வந்து நீட்டு தேர்வை மறுபடியும் வந்து தமிழகத்தில் நீட்டு தேர்வு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு போராட்ட காலத்தை நீங்கள் வந்து ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த படையை வச்சு தமிழ்நாடு முழுக்க ஒரு படையை வச்சு ஒரு போராட்ட காலத்தை ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே. இந்த படையை வச்சு காமிச்சிட்டு என்னோட ஸ்ட்ரென்த்துன்னு காட்டுறாங்க. செந்தில் பாலாஜி ஏரியான்னா ரொம்ப வெயிட் அப்படிலாம் சொல்கிறீங்களா? பாருங்க எங்கள் கத்தை காட்டுறோம்
அப்படின்னு அவங்க சேலஞ்ச் நீங்க பண்ணாங்க. சேலஞ்ச் பண்ணுங்க சார். கெத்தை காட்டுறதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நீங்க ஒரு சந்தில் ஒரு 30,000 பேரை கொண்டு வந்து அடைச்சிட்டீங்கன்னா கெத்தா? ஒரு தொகுதிக்கு எவ்வளோ சார் ஓட்டு? 3 லட்சம் இருக்குமா? 30,000 பேர் வந்தா மொத்தம் 10 தொகுதி இருக்கக்கூடிய 4 தொகுதி இருக்கக்கூடிய கரூர் மாவட்டத்தில் 30,000 பேர் வந்தால் ஒரு தொகுதிக்கு எவ்வளோ? 5,000மோ 6,000மோ வச்சுக்கோங்க, இல்லை 7,000 வாக்குகள் ப்ளஸ் வரக்கூடிய உங்கள் குடும்பத்தினர் வாக்குகள் எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா ஒரு 5,000 வாங்குவீங்கன்னு வைங்களேன். 5,000 ஒரு எண்ணிக்கை தான், ஆனால் அது வெற்றி தோல்வியை முழுசாக தீர்மானிக்காது. அதிமுகவும் திமுகவும் டஃபா மோதுற இடத்துல இந்த 15,000 ஓட்டில் வந்து யார் ஓட்டு பிரியுதோ அவங்க தோப்பாங்க, இவங்க ஜெயிப்பாங்க, அவ்வளோதான். இதுதான் விஜய். விஜய்க்கு எதிரான கம்ப்ளைண்ட் ஒன்று வந்து லான்ச் ஆகிருக்கு இன்னைக்கு போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில். ஹோம் செக்ரட்டரிட்டையும் கொடுத்துருக்காங்க, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் கரூருக்கும் கொடுத்துருக்காங்க, டிஜிபி கிட்டையும் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிரிமினல் நெக்லிஜென்ஸ் and culpability on the part of the event organizer included the principal leader Mr. Vijay, responsible party functionaries அப்படின்னு சொல்றாரு. ஸோ கிரிமினல் நெக்லிஜென்ஸ் on the part of விஜய் இருக்குன்றது தான் இப்போ பரவலாக வருது. இப்போ இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க வந்து ஒரு வழக்கறிஞர், சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர்னு சொல்கிறாங்க. அவர் பேர் சொல்ல விரும்பல நான், ஆனால் ஒரு சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு கிரிமினல் நெக்லிஜென்ஸ். அதுதான் நானும் சொல்கிறேன், கிரிமினல் நெக்லிஜென்ஸ். ரொம்ப சிக்கலான விஷயம், ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். நிறைய விஷயங்களை வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறீங்க. அது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. இந்த சிக்கலை புரிஞ்சுக்கிறதுக்கு கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.